2 மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. செஞ்சிருக்கேன். டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பட்டா ஊலோம் கேட்டாடா கட்டி கேள ஆயிரம் கேள் கேட்க கேட்டாடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே, ஏன் இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்களுக்கு முதல் 4 சாச்சா தோணாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிட்டீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். யார சைக்கிள்? அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க பாக்குறேன். சீக்கிரம். ஏய், என்ன? இங்க வாபுல்ல. ஏய், வாபுல்ல. அத்தா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு. அதான் சும்மான்னு சொல்றல. ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி, வீட்டுக்கு வந்து சேரு. அவர் கூட போ. அந்தால ஏதோ சொன்னேனா திரும்பி வந்துடு. நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வணக்கம். எப்போ வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது மாப்ள. வந்த உடனே பரப்பலான்னு இருந்தோம். உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சேர் எடுத்து போட்டு இப்படி உட்காருங்க மாப்ள. பரவாயில்ல மாமா. என்ன மாமா, விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்ள. என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு. ஒரே பொண்ணு. 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன். நீயாச்சு உன் மாப்பிள்ளையாச்சுன்னு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கோம். என்ன சொல்ற தம்பி?